வணக்கம், வெல்கம் டு டிஎல்ஹெச் க்ரோஷே தமிழ். இந்த வீடியோவில் நம்ம 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து எப்படி யானோட வெயிட் செக் பண்ணுறது, இன்னொன்று கேஜ் எப்படி பார்க்குறதுன்ட்டு. முதல்ல யான் வெயிட் பற்றி பார்த்துடலாம். வெயிட்டுங்கிறது அது எவ்வளோ கிலோ எவ்வளோ கிராம் அந்த மாதிரி கிடையாது. அந்த யானோட திக்னஸ் எப்படிங்கிறது தான் வெயிட். கிராஃப்ட் யான் கவுன்சில்ங்கிறது ஒரு அமெரிக்கன் ஆர்கனைசேஷன். அவங்க தான் இந்த நெட்டிங் க்ரோஷே சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறவங்க. அக்கார்டிங் டு கிராஃப்ட் யான் கவுன்சில் இந்த யானோட திக்னஸ் வந்து 0லேருந்து 7 வரைக்கும் கேட்டகரிஸாக பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும். 0னா லேஸ் வெயிட், அப்புறம் சூப்பர் ஃபைன் அந்த மாதிரி ஜம்போ வரைக்கும் கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பிராண்டட் யானை வாங்கினீங்கன்னா அந்த லேபிள்லேயே உங்களுக்கு அது என்ன கேட்டகரின்னு அந்த நம்பர் போட்டு அதுக்கு கீழே அந்த மீடியமோ இல்லை லைட்டோ அது போட்டிருப்பாங்க. இப்போ 4ஆக இருந்தால் 4ன்னு போட்டு மீடியம்னு போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா 3ன்னு போட்டு கீழே லைட்டுன்னு போட்டிருப்பாங்க. சில நேரத்தில் நீங்கள் வாங்குகிற ஷாப்பில் வந்து உங்களுக்கு லேபிள் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அப்படியே லேபிள் இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு அந்த வெயிட் எல்லாம் மென்ஷன் பண்ணாமல் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த யானோட வெயிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். எல்லா நேரமும் உங்களுக்கு அந்த வெயிட் தெரிஞ்சு தான் ஆகணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. சில பேட்டர்ன்ஸ்க்கு உங்களுக்கு வெயிட் தெரிஞ்சாகணும். இப்போ நீங்கள் ஏதாவது ஹேட் பண்ணுறீங்க, கார்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எதாவது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைனர் வந்து சொல்லுவாங்க இந்த வெயிட்டு இந்த ஹூக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் அதே ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு அவங்க சொல்கிற அதே மெஷர்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் ஏதோ ஒரு யார்னு ஏதோ ஒரு ஹூக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸ் எல்லாம் மாறும். அதுக்கு வேண்டி நீங்கள் அந்த வெயிட் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து இந்த யான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து எனக்கு லேபிள் இல்லை, இதோட வெயிட் என்னன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்கேல் எடுத்துக்க போகிறேன். இதுக்கு டேப்பெல்லாம் சரியாக வராது, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் தான் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஸ்கேலில் அந்த யானை சுற்ற போகிறோம். சுற்றிட்டு 1 இன்ச்சில் எத்தனை சுற்று வருதுன்னு பார்க்கணும். இதை வந்து நீங்கள் சுற்றும் போது கேப் இல்லாமல் சுற்றணும். ஒரு இதுக்கு மேலே இன்னொன்று சுற்றக்கூடாது. இப்போ நான் வந்து அந்த ஆரம்பிக்கிறதுக்கு மேலே ஒரு 2-3 தடவை சும்மா சுற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த 2 இன்ச் மார்க் இருக்குல்ல அதில் கரெக்டாக வச்சு கேப் இல்லாமல் சுற்றுங்க. ஒன்றோட ஒன்று மேலே ஒட்டக்கூடாது, பக்கத்தில் இருக்கணும், கேப் இல்லாமல். இப்படி சுற்றிட்டு நீங்கள் வந்து அதில் 1 இன்ச்சுக்குள்ளே எத்தனை சுற்று வருதுன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக நான் அந்த 1 மார்க் வரைக்கும் சுற்றி முடிச்சிட்டேன். இப்போ அதை கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 1 இன்ச்சுக்கு 11 ரேப்ஸ் வந்திருக்கு. இது ரேப்ஸ் பர் இன்ச் சார்ட். இதில் வந்து 1 இன்ச்சில் எவ்வளோ சுற்று வந்தால் அது என்ன யானுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு 11 வந்தது அப்படின்னா அது வந்து கேட்டகரி 4 இல்லைனா மீடியம் வோஸ்டட் வெயிட்டில் வருது. அதே மாதிரி இந்த சார்ட் பார்த்திங்கன்னா ஒரு யானுக்கே வேறு பேர் இருக்குது. இப்போ கேட்டகரி 3 வந்து டிகே வெயிட்டுன்னு சொல்லலாம், லைட் வோஸ்டட் வெயிட்டுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம இன்னொரு யானுக்கு பார்க்கலாம். இது முதல்ல ஒரு 2-3 சுற்று சும்மா ரஃப்பாக சுற்றிக்கிறேன். இப்போ தான் வந்து நான் ப்ராப்பராக சுற்ற போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ இதில் 16 ரேப்ஸ் வருது. அதனால் இது வந்து கேட்டகரி 2 இல்லைனா ஸ்போர்ட் வெயிட் பேபி வெயிட் யான். இந்த மாதிரி நீங்கள் லேபிள் இல்லாதப்போ அந்த யானோட திக்னஸ் என்னன்னு ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கேஜ் கண்டுபிடிக்கிறது. அதாவது 1 இன்ச்சுக்கு எவ்வளோ ஸ்டிச்சஸ் வரணும்னு. இப்போ நம்ம போட்டுக்கிற மாதிரி வேர் பண்ணுற மாதிரி எது பண்ணினாலும் ஸ்வெட்டர், டாப்ஸு இல்லைன்னா ஹேட் இந்த மாதிரி எது பின்னினாலும் கேஜ் செக் பண்ணாமல் ஆரம்பிக்காதீங்க. நீங்கள் பேட்டர்னில் மென்ஷன் பண்ணியிருக்கிற அதே பிராண்டட் யான் யூஸ் பண்ணி அதே ஹூக் யூஸ் பண்ணாலுமே கூட ஒருத்தர் பின்னுறதும் வித்தியாசமாக இருக்கும். சில பேர் டைட்டாக பின்னுவோம், சில பேர் லூஸாக பின்னுவோம். அப்படின்னும் போது உங்களுக்கு ஸ்டிச்சஸில் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த மென்ஷன் பண்ண பிராண்ட் இல்லாமல் வேறு ஏதோ பிராண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் கேஜ் செக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹூக் சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பொதுவாக உங்களுக்கு கேஜ் மென்ஷன் பண்ணும்போது அது 4 இன்ச்சுக்கு போட்டிருப்பாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் ஹூக் வச்சு நீங்கள் 4 இன்ச்சுக்கு பின்னினீங்கன்னா எத்தனை ஸ்டிச்சஸ் வரும்னு. நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேட்டர்னில் மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த யான் அதே பிராண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதே வெயிட் உள்ள யானும்
அந்த ஹூக்கையும் வச்சு நீங்கள் ஒரு 4 இன்ச்சுக்கு மேலே வர்ற மாதிரி ஒரு ஸ்கொயர் பின்னிக்கோங்க. பின்னிட்டு இப்போ வந்து நீங்கள் ஸ்கேலை வச்சு 4 இன்ச்சுக்கு எவ்வளோ ஸ்டிச்சஸ் வருது, எவ்வளோ ரோஸ் வருதுன்னு கவுண்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 4 இன்ச்சுக்குள்ளே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஸ்டிச்சஸ் வருது. அதே மாதிரி இப்போ நீங்கள் எத்தனை ரோன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 ரோஸ் வருது. பேட்டர்னில் கொடுத்துருக்கிற கேஜும் உங்கள் கேஜும் மேட்ச் ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு அப்படி மேட்ச் ஆகலைன்னா சைஸ் கரெக்டாக வராது. இப்போ உங்களுக்கு பேட்டர்னில் மென்ஷன் பண்ணியிருக்கிற கேஜில் வர ஸ்டிச்சஸை விட ஜாஸ்தியாக வருதுன்னா உங்கள் ஸ்டிச்சஸ் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கொஞ்சம் பெருசாக்கணும். அப்போ வந்து நீங்கள் ஹூக் சைஸை பெருசு பண்ணணும். உங்களுக்கு ஸ்டிச்சஸ் மென்ஷன் பண்ணதை விட கம்மியாக வருதுன்னா உங்கள் ஸ்டிச்செல்லாம் பெருசாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஹூக் சைஸை கம்மி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே யான் தான், ஒரே நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் தான் போட்டிருக்கிறேன். ஆனால் ஹூக் வந்து வேறு வேறு. ஒரு ஹூக்குக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி சைஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் 2 இன்ச்சுக்கு கேஜ் செக் பண்ணிவிட்டு கூட 4 இன்ச்சுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 அரை 7.5 ஸ்டிச்சஸ் வருது 2 இன்ச்சுக்கு. அப்படின்னா 4 இன்ச்சுக்கு 15 ஸ்டிச்சஸ். அதே மாதிரி நீங்கள் ரோவும் 2 இன்ச்சுக்கு எத்தனைன்னு கவுண்ட் பண்ணி அதை வந்து 4 இன்ச்சுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி கேஜ் வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி கார்மெண்ட்ஸ் இல்லைனா தொப்பி இந்த மாதிரி சில விஷயத்துக்கு மட்டும்தான் கேஜ் வந்து ரொம்ப முக்கியம். மித்ததுக்கெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு இந்த டுட்டோரியல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.